அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரம் வக்ரம் அடைகிறார். புதன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார். ஆனி 18 சனி பகவானின் வக்ரகதி ஆரம்பம். மாசி 22ஆம் தேதி சனி பகவான் போகிறது. இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ஆண்டில் ராகு, கேது, குரு, சனி ஆகிய 3 மாபெரும் கிரகங்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. அதோடு குரு அதிசாரமாக கடகத்திற்கு உச்சம் பெற்று செல்கிறார். இடையில் குருவின் வக்ரமும் சனியின் வக்ரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக குரு வக்ர காலத்தில் ஓரளவு நன்மைகளும் நடைபெறும். உங்கள் சுயஜாதக அடிப்படையில் திசா புத்தி பலம் பெற்றிருந்தால் கவலைப்பட தேவையில்லை. இல்லையெனில் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். இது போன்ற நேரத்தில் யோக பலம் பெற்ற நாளில் அனுகூலமான தெய்வங்களை வழிபடுவது மிக நல்லது. மேலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். இதனால் தொழில்ஸ்தானம் புனிதம் அடைகிறது. சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும். நீங்கள் மகிழ்ச்சி அடையும் விதத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் வரப்போகிறது. முயற்சிகளில் தடை ஏற்பட்டு அகலும். ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி எடுத்தே வெற்றி பெறும் சூழல் உண்டு. இடம் வாங்கி வீடு கட்டுவதோ கட்டிட வீடாக விலைக்கு வாங்குவதோ நடைபெறும் நேரம் இது. சுப காரியங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்பட்டு அகலும். பயணங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும். இக்காலத்தில் சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் சஞ்சலம் தீர்க்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 26/4/2025 அன்று 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இதனால் பொன் பொருட்கள் பெருகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கும்ப ராசிக்கு குடம் குடமாக கொடுக்க போகிறார். பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு பணி வெற்றிகரமாக அமையும். தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகள் பலன் தரும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது வெற்றி பெற வழிவகுத்து கொடுப்பார். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக ஊழியரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தனித்து இயங்க முற்படுவர். பல வருடங்களாக இழுபறி நிலையில் இருந்த சொத்து பிரச்சனை தீரும். அண்ணன் தம்பிகளுக்குள் மன வருத்தம் ஏற்படும் என்றாலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவு ஏற்படும். சுய ஜாதகத்தில் சர்ப கிரகங்களின் சாரபலன் அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற பாதையில் இருந்து குறுக்கீடு அகலும். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். குரு பார்க்க கோடி நன்மை, சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்பார். அந்த அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது. குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்குவீர்கள். ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் வந்து சேரும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். மங்கள ஊசி மனையில் கேட்க வழி பிறக்கும். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் சொற்களுக்கு மதிப்பு கொடுப்பார். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்களில் லாபம் கிடைக்கும். தொழிலுக்கான மேல் முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். ஆகார கட்டுப்பாட்டின் மூலம் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். மேலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 18/11/2025 முதல் 17/3/2026 வரை கடக ராசியிலும் மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது யோகத்தை செய்யும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும்.
தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும். கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் இருந்த இடையூறுகள் அகலும். 7/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். இக்காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அஷ்டமாதிபதியான அவர் வலிமை இழப்பது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் சனி விலகுவதால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். பெற்றோரின் உடல்நலனில் கவனம் தேவை. எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படும். ஆதியந்த பிரபு வழிபாடு அமைதியான வாழ்விற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும். மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அப்பொழுது அதன் பார்வை பலம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் குரு. உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. இருப்பினும் பார்க்கும் இடங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. எப்போதும் எதிர்மறையாக சிந்திக்கும் நீங்கள் இப்பொழுது ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை வளமாக வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை தேடி வருவர். இக்காலத்தில் அனுகூலம் தரும் குருத்தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள். அதனால் ஆனந்த வாழ்க்கை அமையும். குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்துள்ள இத்தருணத்தில் குரு பகவானுடன் ஜென்ம ராசிக்கு மாறுவது உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ கணவர் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செலவு செய்தல் மிகவும் அவசியம். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே வீண் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடும். கூடிய வரையில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது குடும்பத்திற்கு நன்மை செய்யும். புரட்டாசி 22/8/10/2025 மீனராசிக்கு சனி பகவான் மாறுவது குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும். மார்கழி 6ஆம் தேதி 21/12/2025 குரு பகவான் வக்ரகதியில் மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்பினாலும் தமிழ் புத்தாண்டு முடியும் வரை நன்மைகளையே செய்வார். ஏனெனில் அதிசார வக்ரகதிகள் குரு பகவானை பாதிக்காது. உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு முழுவதும் உத்தியோகத்துறைக்கு நேரடியான தொடர்பு கொண்டுள்ள சனி பகவானும் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளனர். சனி பகவான் மட்டும் மாசம் 22ஆம் தேதி 6/3/2026 மீனராசிக்கு மாறிவிடுகிறார். இருப்பினும் இவ்வாண்டு முழுவதும் சனி மற்றும் ராகுவினால் நன்மைகளே ஏற்படும். கொடுப்பதிலும் கர்ணன் என்றாலும் வேலை வாங்குவதிலும் சனி பகவானும் ராகுவும் சற்று கடுமையானவர்களே. ஆதலால் இவ்வாண்டு முழுவதும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியே இருக்கும். பல தருணங்களில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடும். பொறுமை அவசியம். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். வர்த்தக துறைகள் அனைத்தும் சனி பகவான் ஆதிக்கத்தில் தான் உள்ளது என ஜோதிடம் கூறுகிறது. பாக்கியஸ்தானத்தில் மற்றொரு வீரியம் நிறைந்த ராகுவுடன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வியாபார அபிவிருத்திக்காக கடுமையாக உழைக்க நேரிடும். குடும்ப நலனை கூட பாராது அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பயணிக்க வேண்டியிருக்கும். வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்க தயங்காதவர் சனி பகவான். ராகுவும் அவ்விதமே. பலன்களை கூறும்போது ராகுவையும் ஒரு சனி கிரகமாகவே பார்க்க வேண்டும். மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் மீனராசிக்கு மாறுகிறார். மீனம் மிதுன ராசினருக்கு ஜீவனஸ்தானமாகும். இந்த சனி மாறுதல் சிறந்த வர்த்தக முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அபிவிருத்தியும் உற்பத்தி செய்கிறது. கலைத்துறையை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு அனுகூலமாகவே சஞ்சரிக்கின்றன. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன. பலருக்கு வெளிநாடு சென்று அங்கு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் அவற்றின் காரணமாக வருமான உயர்வும் புதிய தொடர்புகளும் லாபகரமாக இருக்கும். அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறை சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய 3 கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருப்பதாக கும்பராசியில் உள்ள சனிக்கு மற்றும் ராகுவிற்கு சித்திரை 28ஆம் தேதியிலிருந்து 11/5/2025 குரு பகவான் பார்வை கிடைக்கிறது. செவ்வாய்க்கு மிகுந்த மற்றொரு கட்சியிடமிருந்து அழைப்பு வரும். அக்கட்சியுடன் சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம் உயர் பதவி ஒன்று கிடைக்க உள்ளது என்பதை கிரக நிலைகள் கூறுகிறது. இந்த சுபபலம் 2026 பங்குனி முடியும் வரைதான். மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2025 தேதியிலிருந்து பங்குனி 22/5/4/2026 வரை கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் மாணவ மாணவியருக்கு மிக சிறந்த கல்வி முன்னேற்றத்தை கொடுக்கும். பல இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் நேர்முக தேர்வுகளின் மூலம்
நல்ல வேலை கிடைப்பதையும் கிரக நிலைகள் கூறுகிறது. பரிகாரம்: ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பரிகாரம் செய்வது நல்லது. தினமும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, மீனாட்சி பஞ்சரத்னம், ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம், ஸ்ரீ நரசிம்ம ஸ்லோகம் ஆகியவற்றை தினமும் சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.